திருத்தணி அறுபடை வீடுகள்ல 5வது படை வீடாகவும் தணிகை மலையில சுப்பிரமணிய சுவாமிய மூலவரா கொண்ட கோவில் தான் நம்ம திருத்தணி. ஸோ வாங்க திருத்தணிக்கு போகலாம். நான் சென்னையில இருந்தா திருத்தணிக்கு போறேன். ஸோ சென்னையில நீங்க எங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க போக போற இடம் சென்னை சென்ட்ரல் தான். சென்னை சென்ட்ரல்ல இருந்து டைரக்டா திருத்தணிக்கே போகிறதுக்கு பல பேசஞ்சர்ஸ் ட்ரெயின் இருக்கு. அது மட்டும் இல்லாம திருப்பதி போறது இல்ல வேற ஊருக்கு போற பல ட்ரெயினும் திருத்தணிக்கு போயிட்டு தான் போகும். நீங்க அங்க இருக்க கவுண்டர்ல விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் பேசஞ்சர் ட்ரெயினில் போகலாம். அந்த திருத்தணி ஈமூ ட்ரெயின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரெயின் வந்து மார்னிங் 6:10 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் அந்த ட்ரெயினில் தான் போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட ஸ்கெடியூலை தெரிஞ்சுக்கிறதுக்கு erail.in அப்படி இல்லைனா ரெயில் ஒன் ஆப் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் 7:25 ட்ரெயின் அந்த பேசஞ்சர் ட்ரெயின்னு சொன்னேன் இல்லையா, சென்னை சென்ட்ரலில் இருந்து திருத்தணி போகிறதுக்காக ஈமோ ட்ரெயின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக கிளம்பிட்டுருக்கேன். 7:25 ட்ரெயின். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிறப்ப 7:20 ஆயிடுச்சு. ட்ரெயினையும் பிடிச்சிட்டேன், பட் அந்த ட்ரெயினை ஏறலை. இந்த ரெயில் ஒன் ஆப்னு சொன்னேன்ல, அதெல்லாம் கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். பட் நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி 7:20 ஆயிடுச்சு, 5 மினிட்ஸ் தான் இருக்குது, போய் ட்ரெயின் ஏறணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ட்ரெயின் உள்ள போய் ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு. சரி ஆப்பில் டக்குன்னு புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் வெளியில இருந்து தான் டிக்கெட்ஸ் வந்துட்டு ஆப்பில் புக் பண்ண முடியுமா, உள்ளே இருந்துலாம் புக் பண்ண முடியாதான். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் போகிற வழியிலே புக் பண்ணிட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு அங்கே போய் புக் பண்ணோன்னா நினச்சிட்டு போகாதீங்க, உங்களால் புக் பண்ண முடியாது. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் செக் பண்ணேன். அதுவும் 9:50 தான் அடுத்த பேசஞ்சர் ட்ரெயின். அதை எப்போ பிடிச்சி நம்ம எப்போ போகிறது, அதனால டிக்கெட் கவுண்டரில் போய் வேற என்னெல்லாம் ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ அரக்கோணம் வரைக்கும் போகிற ஒரு ட்ரெயின் இருக்குது. அரக்கோணம்லேருந்து திருத்தணி கொஞ்சம் கிட்ட தான். சரி அதனால அரக்கோணம் ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:20 தான் வந்துட்டு வரும். ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே சென்ட்ரல்லே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 8:20 போல் ட்ரெயினும் வந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் அங்கே நிற்கும். அண்ட் நிறைய கூட்டம் இருக்கும். ஏன்னா அரக்கோணம் போகிறவங்க நிறைய பேர் ஏறுவாங்க. அரக்கோணம் மட்டும் இல்லை, நடுவில் எங்கே இறங்குறவங்களா இருந்தாலும் அந்த ட்ரெயின் அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்க ஏறிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போய் நல்ல ஒரு சீட்டில் வந்துட்டு உட்காந்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து திருத்தணிக்கு நம்ம ஜேர்னியாக ஆரம்பிச்சோம். அறுபடை வீடுகளில் 5வது படை வீடு தான் இந்த திருத்தணி. தணிகை மலையில் சுப்பிரமணிய சுவாமியை மூலவராக கொண்ட கோவில் தான் ஸ்ரீ அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். உங்க எல்லாருக்குமே சூரசம்ஹாரம் பற்றின ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி கோவமா வந்த முருகர் தன்னோட கோவத்தை தணிச்ச மலை தான் இந்த திருத்தணி அப்படின்னு சொல்லப்படுது. காலையிலேயே கிளம்புனதுனால ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வீட்டில இருந்து பேக் பண்ணிட்டு வந்த இட்லி தக்காளி தொக்கை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த அழகான ட்ரெயின் ஜேர்னியும் அதோட வியூவையும் ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டு என்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணேன். சொன்ன மாதிரியே அரக்கோணம் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் திருத்தணி கிட்ட தான். ஆனால் ரயில்வே ஸ்டேஷன்லேயே நிறைய ஆட்டோ ஷேர் ஆட்டோஸ்லாம் இருப்பாங்க. இங்கே உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசி, ஆனால் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் பேரும் பேசி ஏறுங்க. ஏன்னா கண்டிப்பாக ரேட் ரொம்ப ஹையாக சொல்லுவாங்க. இங்கே இருந்து மலைக்கு போகிறதுக்கே டேரெக்டாக ஏறிட்டீங்க அப்படின்னா ஒரு பர் ஹெட்டுக்கு வந்துட்டு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. முருகர் தன்னோட கோவத்தை தணிச்ச இடம் அப்படிங்கிறனால திருத்தணிகைன்னு தான் இந்த இடத்த கூப்பிட்டு இருந்தாங்க. நாளடைவில் திருத்தணி அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஆட்டோ நம்மளை கொஞ்சம் கீழே கோயில் கிட்டேயே இறக்கி விட்டுருவாங்க. கொஞ்சம் நம்ம மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு 2 minutes கிளைம் தான். அதுவே எனக்கு ஏறத்துக்கு கஷ்டமா இருந்துச்சு. நிறைய பேர் மலை வந்துட்டு ஏறி வராங்க. மலை ஏறி வரத்துக்கு மொத்தமாக 365 படி இருக்கு. ஒரு வருஷத்துல எப்படி 365 நாள் இருக்கோ அதே மாதிரி 365 படி. ஸோ உள்ளே போன உடனே உங்களுக்கு 100 rupees டிக்கெட் இருக்கும். அண்ட் ஃப்ரீ தர்ஷனுக்கும் க்யூ இருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ தர்ஷனில் நிறைய கூட்டம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால 100 rupees டிக்கெட் வாங்கிட்டேன். 100 rupees க்யூவில் இந்த மாதிரி ஸ்லாப் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் க்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா உட்காரத்துக்கு. ஸோ இங்கேயும் க்யூ இருக்க தான் செஞ்சிச்சு. பட் அந்த க்யூவோட இந்த க்யூ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்படியே க்யூவில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போனால் வாசலில் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். இந்த கோயிலை வந்துட்டு சோழர்கள் தான் கட்டியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியான என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே தான் போகணும். இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தோடனே வந்துட்டு பூவோட வாசனை, சந்தனத்தோட வாசனை எல்லாமே பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சிவன் கோயில் இருக்குது. அண்ட் வெளியிலேயே உண்டியலும் இருக்குது. நீங்கள் உங்களோட காணிக்கைகளை உண்டியலில் மட்டுமே செலுத்துங்க. அண்ட் இதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா சிசிடிவி கேமரா இருந்துச்சு. அண்ட் கேமரா ஆல்சோ நாட் அலோட். ஸோ வெளியில் வந்துட்டு இதுதான் வெளியில் வரத்துக்கான வழி. வெளியில் வந்தோடனே கொஞ்சம் குட்டி ஹால் மாதிரி இருக்குது. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகிறதா இருந்தால் போகலாம்.
அண்ட் இங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. குரங்கெல்லாம் வேற அங்கங்கே இருக்குதா, அது வேற வந்துட்டு சாப்பாடுலாம் சில பேர்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப 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 அமேசிங்காக இருந்துச்சு கைஸ் இங்கேருந்து பார்க்கறதுக்கு. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் முருகரை நம்ம தமிழ் கடவுள் முருகன் தான் கூப்பிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் நடுவில் இருக்க அந்த பார்டரில் தான் அந்த கோயிலே அமைஞ்சிருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த முருகன் கோயிலில் சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் அது இந்த கோயிலில் நடக்காது. ஏன்னா இங்கே தான் அவரோட கோவம் தணிஞ்சிச்சு. இந்த கோயிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 6 AM ஓப்பன் ஆகிடும். பட் 12 o'clock நட சாத்திடுவாங்க. அண்ட் அகெயின் வந்துட்டு 1 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக வந்துடுங்க. ஸோ நம்ம அப்படியே கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டோம். இறங்கி வரப்பவே வியூ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குது. இங்கேயே உங்களுக்கு பிரசாதம் கவுண்டர்லாம் கூட வச்சுருக்காங்க. நம்ம கீழே போய் அதையும் பார்ப்போம். பிரசாதம் கவுண்டர் மட்டும் இல்லாமல் அங்கங்கே மாங்காய், தர்பூசணி, கரெக்டாக நான் போன அன்னைக்கு வெயில் வந்துட்டு பெருசாக இல்லை, ரொம்ப க்ளவுடியாக தான் இருந்துச்சு. அதனால் இங்கே நிற்க முடிஞ்சிச்சு. இல்லை பயங்கரமாக வெயில்லாம் அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இங்கே நிற்கிறது. ஆனால் வியூ வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் இந்த வியூக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமும் இங்கே ரொம்ப ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்டு இங்கே நிறைய மங்கீஸ் இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக ஒரு மங்கி போஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. பிரசாதம்லாம் சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் அங்கங்கே ஹேண்ட் வாஷ் இல்லாமல் வச்சுருந்தாங்க. இந்த கோவிலில் தான் முருகர் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அண்ட் இந்த கல்யாணத்துக்கு பரிசாக இந்திரர் அவரோட யானையான ஐராவத யானையையும் பரிசாக கொடுத்ததாக சொல்லப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கவுண்டர் இருக்குது. எல்லாமே 15 rupees தான். நான் போனப்போ தான் கோயில் கோபுரத்தோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக கட்டெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. எப்போ இந்த ஒர்க் முடியணும்னு தெரில. உங்களுக்கு அழகான ஷார்ட் காமிக்கலான்னு பார்த்தேன். பட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் பக்கத்துலேயே இந்த மாதிரி இந்த உப்பு மிளகுலாம் கொட்டி ஏதோ வேண்டுதல்லாம் நடத்துகிறாங்க. அது எதுக்குன்னு தெரில. மேபி இந்த கண் திருஷ்டி அதெல்லாம் போகிறதுக்காக இருக்கும். அண்ட் விளக்கும் பக்கத்துலேயே வந்துட்டு ஏற்றுறாங்க. அதுக்கான கடையும் பக்கத்துலேயே அங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கி உங்களோட வேண்டுதலை செலுத்திக்கலாம். அப்படியே நம்ம அங்கேருந்து நடந்து போய்கிட்டே இருந்தோம். இதுதான் அந்த ஸ்பெஷல் என்ட்ரிக்கான க்யூ. அதுக்கு எதிர்க்கவே உங்களுக்கு க்ளோக் ரூம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட இந்த பேக்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறனால வச்சுக்கலாம். ஸோ நம்ம அப்படியே பிரகாரத்தெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தால் அன்னதானம் வந்துட்டு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் போடுறாங்க. அதுக்கும் செம க்யூவாக இருந்துச்சு. ஸோ அவங்க போகலை. அண்ட் நீங்கள் உள்ளே வர வழியிலேயே உங்களுக்கு அந்த செப்பல் கவுண்டர்லாம் இருக்குது. அது ஃப்ரீ தான். நீங்கள் அங்கே வச்சுட்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிடுங்க. அண்டு அந்த ஜுவல்லரிஸு, அதுக்கப்புறம் இந்த கோலம் போடுறது, இந்த மருதாணி வைக்கிறது இதெல்லாமும் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஆவன் பூத்தும் வச்சுருந்தாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் தயவு செஞ்சு அது டஸ்ட்பினில் மட்டும் போடுங்க. வேற எங்கேயும் குப்பையெல்லாம் போட்டு வராதிங்க. அண்ட் ஒரு கடை தெருவும் இருந்துச்சு. ஸோ இந்திரர் வந்துட்டு அவரோட வெள்ளை யானையான ஐராவத யானையை கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அதை கொடுத்த உடனே அவரோட செல்வங்கள்லாம் வந்துட்டு அழிய ஆரம்பிச்சிருச்சாம். அதனால முருகர் என்ன பண்ணாரா, நான் அந்த யானையை திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனாரா. ஆனால் இந்திரர் நான் கிஃப்டாக கொடுத்ததை எப்படி நான் திரும்ப வாங்க முடியும், அதனால இல்லை நீங்களே வச்சுக்கோங்க, ஆனால் இது என்னோட டைரக்ஷன் அந்த வெஸ்ட் ஃபேஸிங்கை பார்த்த மாதிரி நீங்கள் அந்த யானையை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இந்த யானை கரெக்டாக கோயிலில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. பட் இந்த ஹிஸ்ட்ரியை நான் கேள்விப்பட்டேன். அதனால இதையும் நான் சொன்னேன் அவங்க கிட்ட. திரும்ப கீழே போகிறதுக்கும் ஆட்டோ தான் எடுத்திருந்தோம். அங்கே நிறைய ஆட்டோஸ் உங்களுக்கு இருப்பாங்க. அண்ட் இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு இந்த டியூஸ்டே அப்புறம் சண்டேலாம் வந்துட்டு இந்த முருகன் கோயிலில் நிறைய கூட்டம் இருக்கும். இந்த ஆட்டோலாம் மேலே விட மாட்டாங்க இந்த டிராஃபிக்னாலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக விசாரிச்சு போய்க்கோங்க. நான் போனப்போ நிறைய ஆட்டோஸ் இருந்துச்சு. அண்டு எடுத்த உடனே ரொம்ப காஸ்ட்லியாக தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பேசி கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எங்களுக்கு வந்துட்டு 200 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் டேரெக்டாக வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கே போயிட்டோம், திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இதை தவிர்த்து நீங்கள் பஸ்லேயும் போகலாம். பஸ் ஸ்டாண்டுக்கும் எப்படி ஆட்டோவில் போனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அங்கேருந்து பஸ்ஸும் இருக்குது. ஸோ நம்ம திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு. அண்ட் நார்மல் திருத்தணி டு சென்னை ட்ரெயின் அந்த பேசஞ்சர் ட்ரெயினும் இருந்துச்சு. மார்னிங் அந்த பேசஞ்சர் ட்ரெயின் மிஸ் பண்ணனால இந்த தடவை அதில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வாங்கின டிக்கெட்டு. அண்ட் நான் என்ன யோசிச்சேன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னும் யோசித்தேன். பட் அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினே வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு. ஏன்னா கூட்டம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு வெளில இருந்து பார்க்குறப்போ. அண்ட் இந்த தயவு செஞ்சு இந்த ஈமோ ட்ரெயின் மட்டும் ஏறியாதீங்க. போகுது போகுது போயிட்டே இருக்கும். ரொம்ப நேரமா நாங்களும் இந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். அப்பப்போ ஹால்ட் வேற போட்டாங்க. ஸோ ரொம்ப
திரும்ப வர ஜேர்னி எனக்கு என்னமோ ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக சென்னை சபர்பன் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்படி தான் நம்மளோட என்டையர் திருத்தணி ஜேர்னி இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்போ திருத்தணி கோயிலுக்கு போய் விசிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் another video. Bye bye.